வணக்கம் அன்பார்ந்த தோழர்களே, உழைக்கும் மக்களே. மக்கள் அதிகார கழகம் மற்றும் அதன் தோழமை அமைப்புகள் இணைந்து மார்ச் இந்த மாதம் பிப்ரவரி 21ஆம் நாள் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடத்தவிருந்தோம். அந்த நிகழ்ச்சி என்பது போலீஸு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்ததன் விளைவாக மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி ரத்தானது. அதன் தொடர்ச்சியாக வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியை அதே மதுரை தமுக்க மைதானத்தில் நடத்துவது என்று முடிவு செய்து அதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம். ஜனநாயக சக்திகள், உழைக்கின்ற மக்கள், பல்வேறு தளத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எங்களுக்கு இது தொடர்பாக மேலும் உதவி செய்து வருகின்றார்கள். உற்சாகமாக எம்மை ஊக்கப்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி தமுக்க மைதானத்தில் இதே பெருவிழா நடைபெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் மக்கள் அதிகார கழகம் அதன் தோழமை அமைப்புகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. தோழர்களே, இன்றைய காலகட்டத்தில் நமது பண்பாடு என்பது இன்றைக்கு ஒரு சமத்துவமான பண்பாடுன்னு சொல்கிறோம், சாதி பேதமற்ற பண்பாடுன்னு சொல்கிறோம். அதை விட மிக முக்கியமானது ஆரிய வேத பார்ப்பினத்துக்கு எதிரான ஒரு பண்பாடு என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் இன்று சாதி என்பது தலித் மக்கள் மீதான ஆதிக்க சாதி வெறியர்களின் தாக்குதல் என்பது பல்வேறு வடிவங்களில் இருக்கின்ற நிலையில் ஆணவ படுகொலை என்கின்ற அந்த நடவடிக்கை என்பது மிக கோரமாக மாதத்திற்கு ஒரு முறை என்பது இயல்பாகி வருகின்றது. அது அன்றாட பத்திரிகை செய்திகளை பார்த்தோம்னா எங்கேயாவது இடத்துல இந்த செய்தியை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு சூழல் நமது பண்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கை என்பது நடந்து வருகின்றது. ஆனால் ஆதிக்க சாதி வெறியர்கள் அவர்கள் நினைத்தாலும் இந்த காதல் திருமணங்களையோ சாதி மறுப்பு திருமணங்களையோ தடுக்க முடியாது என்ற ஒரு பொருளாதார நிலைமை இருக்கின்றதை பற்றி அவர்கள் உணர்வதே கிடையாது. அதாவதுங்க, நம்ம நாட்டில் முதல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்னால நம்மெல்லாம் ஒரு இடத்துல வாழ்ந்தோம். அகமண முறை என்பது மிகப்பெரிய அளவு நடந்துகிட்டு இருந்துச்சு. வெளியேறி போய் வேலை செய்வதற்கான பொருளாதாரம் இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் உருவாகவில்லை. இன்றைய சூழலே அப்படி இல்லை. எல்லாமே புலம்பெயர்ந்து போய் வேலை செய்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு பொருளாதாரம் நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை நோக்கி நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு அனுப்பும் போது அவங்க அங்கே போய் வேலை செய்கிற இடத்துல காதல் திருமணம் முடிப்பது என்பது இயல்பாக நடக்கின்றது. அவங்க சாதியெல்லாம் பார்க்கறது இல்லை. அப்படிப்பட்ட திருமணங்கள் நாம் ஏற்கனவே இருந்த அந்த அகமண முறைக்குள்ளான திருமணங்கள் என்பது இன்று சிறுக 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 தகர்க்கப்பட்டு புறமண முறையை நோக்கி நகர்ந்து வருகின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலே இது நடக்க வேண்டாம்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வெறி அதிகமாகும். கவின் என்கின்ற இளைஞன் படிக்கின்றான், தன் ஊரை விட்டு போய் வெளியூர்ல நகரங்களில் வேலை செய்கிறாரு, அங்கே காதல் பண்றாரு. இது இப்படிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு வெறி அதிகமாகும். இதற்கு பின்னால RSS, BJP போன்ற சன் பரிவார அமைப்புகள் நின்று கொண்டு தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் சிதைக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இந்த சாதி ஆணவ படுகொலைகளை, ஆதிக்க சாதி சங்கங்களை தூண்டிவிட்டு நடக்கின்ற வேலையை இவர்கள் செய்து வருகின்றார்கள் என்பது மிக 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 முக்கியமான விஷயம். இவற்றை எல்லாம் பல்வேறு வடிவங்களில் நாம் சொல்லுவது என்பது இந்த காலத்தின் தேவையாக உள்ளது. வருகின்ற தேர்தல் களத்தில் கூட எமது கோரிக்கைகளும் ஆணவ படுகொலைகளை தடுக்கின்ற சட்டங்களை இயற்றுகின்ற கோரிக்கைகளும் நிறைவேறுவதற்கான அனைத்து வகைகளும் வழிவகைகளும் இருக்கின்றன. மக்கள் போராட்டங்கள் அதன் வழியாக கட்டியமைக்கப்பட்டால் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நோக்கிலும் இந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி அதே தமுக்க மைதானத்தில் நடைபெறவிருக்கின்றது. அனைவரும் வருகை தர வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.